சேலம் மேச்சேரி பொட்டநேரியில் சாக்கியகுரு வளாகத்தில் தமிழ்நாடு அனைத்து அருந்ததியர் சங்கங்கள் கூட்டமைப்பு உயர்மட்ட குழு கூட்டம் நிறுவனர் எம்பி பெருமாள்ராஜ் தலைமையில் இந்திய கணசங்கம் பொதுச் செயலாளர் பேராசிரியர் மூப்பை முத்துசாமி முன்னிலையில் ஜூன் 27 நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் புதியதாக பதவியேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட அனைத்து அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பது என்றும் 50 லட்சம் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு 2009 முதல் 2026 வரை நடைமுறைப்படுத்தப்பட்டது குறித்து தமிழக முதலமைச்சர் ஆய்வு செய்ய வலியுறுத்துவது என்றும், கடந்த 2024 ஆகஸ்ட் 1 உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள பட்டியல் இன உள் ஒதுக்கீடு தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவது என்றும், மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கடந்த திமுக அரசின் தீர்மானத்தை திரும்ப பெறுதல், பட்டியலின சமூகத்தினர் சமூக நீதியை சீர்குலைக்கும் ஆதி திராவிடர் பெயரில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்ய இருப்பதை தவிர்த்தல் என்றும், அனைத்து சமூகங்களும் சமூக நீதி சீராக வெற்றிடும் பிறகில் தேசிய பட்டியலினம் துணை வகைப்படுத்தப்படும் ஆணையம் அமைக்கும் தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றி இந்திய அரசுக்கு அனுப்பி வைத்தல் என்றும், தமிழ்நாட்டில் அனைத்து தூய்மை பணி தனியார் மயமாக்கப்படுவதை தவிர்த்து 5 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ள அனைத்து தூய்மை தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்தல் என்றும், சாக்கிய தம்மாவதி பெருமாள்ராஜ் மறுபதிப்பு நூல் பொறுத்தது போதும் பொங்கி எழுவீர் ஆகஸ்ட் 15 சேலத்தில் வெளியிடுதல் என்றும், மேற்படி நூல் குறித்து ஆய்வரங்கம் மாவட்டம் தோறும் நடத்தல் உட்பட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் டாஸ்கோ ஒருங்கிணைப்பாளர் மு. இளங்கோ கணேசன், சனநாயக மக்கள் கழகம் தலைவர் அசோக் கண்ணன், பெஸ்ட் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் பேராசிரியர் சங்கம் தலைவர் ரவி, பெக்கி செயலாளர் மு. வீராசாமி, இந்திய கணசங்கம் கட்சி அமைப்பு செயலாளர் NKK துரைசாமி, சேலம் மாவட்டம் YGS மூத்த தலைவர் ஆம்பே முத்தையா, GPI நாமக்கல் மாவட்ட செயலாளர் பி. செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.